கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 44 அதிகாரத்திலே அந்த 21வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். நீ என்னுடைய தாசன் என்று சொல்லுகிறார். நீ என்னுடைய தாசன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நாட்களிலே சொல்லும் பொழுது நீ என் தாசன் என்று சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார், நீ என்னுடைய மகன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நாட்களிலே உரிமையோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, யாரும் சொல்ல முடியாத ஒரு உரிமையோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ என்னுடைய தாசன், என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நான் உன்னை உருவாக்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் மறக்காத ஒரு நல்ல தேவன். உங்களை தாசனாக, உங்களை பிள்ளையாக, உங்களை மகனாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவராலே நீங்கள் மறக்கப்பட்டு போவதில்லை. இந்த உலகம், அந்த பூமியும், எல்லா சொந்த பந்தங்களும், நமக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு நேரத்தில் மறந்து போகலாம். ஆனால் தேவன் மறக்காதவர். நீ என் தாசன் என்று அழைத்த தேவன், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகன் என்று அழைத்த தேவன் ஒருபோதும் அவர் மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கூட 49:3 கூட நம்ம வாசிக்கும் பொழுது, நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். உண்மையாகவே இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக, நீங்கள் கர்த்தருடைய மகனாக இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எல்லாரும் மறந்து போனாலும், எல்லாராலும் கைவிடப்பட்டாலும், ஆனால் கர்த்தர் கைவிடாதவர், அவர் உங்களை மறக்காதவர், அவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுகிற ஒரு நல்ல தேவன். இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியங்களை செய்வார். நீ என் தாசன் என்று சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார், நீ என்னுடைய மகன் என்று சொல்லுகிறார். தேவன் ஒருபோதும் உங்களை கைவிடாதவர், தேவன் ஒருபோதும் உங்களை மறக்காதவர். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்பட்டு அவர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இந்த பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நீ என் தாசன் என்று சொல்லி அழைத்து, ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாதவராக, நீர் எங்களை மறக்காத ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே, நீர் வாழ்க்கையில மகிமைப்படுகிற ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே. அருமையான நம்முடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில் நீர் மகிமைப்பட்டும். யார் மறந்தாலும், யார் கைவிட்டாலும் நீர் மறக்காத தெய்வம், நீர் கைவிடாத தெய்வம். நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.